வணக்கம். இப்போ நம்ம இந்த உடன்குடி சைட்ல இருக்கோங்க. உடன்குடி ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் நம்ம முதலமைச்சர் வந்து இந்த பவர் செக்யூரிட்டி தட் இஸ் நம்மளோட எரிசக்தி வந்து முழுமையாக நமக்கு தேவையான அளவு இருக்கணும். அதே மாரி நமக்கு புதிய திட்டங்களும் இருக்கணுங்கிற போது இந்த உடன்குடி திட்டத்தை முடுக்கிவிட்டு குயிக்கா முடிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாரி அமைச்சரா இருக்கட்டும், எல்லாரோட எதிர்பார்ப்பும் குயிக்கா பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சரி இது ஒரு 13,077 கோடி 2x660 மெகாவாட் திட்டம். ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஈபியை வந்து அந்த ஜெட்டியை ரெடி பண்றோம். இது வரைக்கும் நம்ம இன்னொருத்தரோட ஜெட்டியை நம்பிட்டு இருக்கும்போது அந்த பணிகள் வந்து கடலுக்குள் ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள போகக்கூடிய மிக சிறப்பாக அவங்க பண்ணியிருக்காங்க. முழுமையா இன்னைக்கு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் நாங்கள் ஆய்வு பண்ண போறோம். இந்த பணிகள் 2 யூனிட் இருந்தாலும் அது வந்து 2017 ஆல்மோஸ்ட் 17 டிசம்பர் மாதம் பெல்லுக்கு மெயின் பண்ணி பெல்லுக்கு கொடுத்தாங்க. இந்த சைட்ல அன்லோடிங் பைப் கன்வேயர் வந்து ஐடிடி சிமெண்டேஷன் கம்பெனி. இந்த பணி நடுவில் கோவிட் வந்தது, அந்த பல்வேறு பிரச்சனைகள் அதற்கான ஊர் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் முடிச்சு இப்போதான் அது கடைசி கட்டத்தை எட்டியுள்ளது. அதுக்காக தான் தொடர்ந்து எம்டி டாக்டர் ஆல்பி வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வரேன். அதே மாதிரி ஒன்றிய அரசையும் நாங்கள் பேசிட்டு பெல்ல வந்து கூடுதல் பணியாளர்கள் போட சொல்லியிருக்கோம். எங்களோட எதிர்பார்ப்பு யூனிட் 1 ஒரு மே இறுதிக்குள்ளாவது எனர்ஜைஸ் நம்மளோட சிஸ்டத்துக்கு வருங்கிற எதிர்பார்ப்போட பணிகள் வந்து முடிக்கட்டு பண்ணியிருக்கோம். 2வது வந்து ஆல்மோஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் ஆகும். இது ஒரு பொறியியல் சம்பந்தப்பட்ட பணிங்கிறதுனால நம்ம இதை வந்து முழு நம்பிக்கையோட இதை மட்டும் நாங்கள் வந்து நம்பி இல்லை. பல்வேறு மற்ற ஏற்பாடுகளும் இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய ஏற்பாடுகளுக்கு மற்ற அனைத்து மாநிலம் முழுவதும் பல்வேறு வகையான இது இருக்கு. அதே மாதிரி சில இடத்துல நம்ம வெளியில இருந்தும் பர்ச்சேஸ் பண்றோம். அனைத்து ஏற்பாடுகளும் முடுக்கிவிடப்பட்டு இந்த கோடை காலத்துல பவர் கட் இல்லாத நிலைமையை தொடர்ந்து கடைபிடிக்க அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. இது இவங்களோட இப்போ ஃபீல்டில் எனக்கு வந்து தியரட்டிக்கலாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஃபீல்டில் நாங்கள் போய் பார்க்குறோம். இவங்களோட எதிர்பார்ப்பு மே இறுதிக்குள் வாங்கும். ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்டோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஒரு யூனிட், 2வது யூனிட் வந்து ஜூலை ஆகஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. இவங்களோட மெயின் இது என்னன்னா டெக்னிக்கல் பீப்புள் இருக்கு இல்லைங்க, தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க. அதுல வந்து ஒரு 4,500 பேர் வேலை பார்க்குறாங்க. நமக்கு ஒரு யூனிட்டுக்கே அந்த அளவுக்கு ஆள் தேவைப்படுது. ஆனா இந்த பணியாளர்கள் தொடர்ந்து நீடிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வராங்க, அதுல ஒரு 40 to 50% விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இதை நமக்கு ஒரு வாரந்தோறும் மாதந்தோறும் இந்த ஒன்றிய அரசோட கோஆர்டினேஷன் மீட்டிங் இருக்கு. நானும் கடந்த வாரம் டெல்லி சென்றிருந்தேன். அதுல பெல்லோட சிஎம்டியே நேரடியா இங்க வரப்போறார். டெல்லியில இருக்கக்கூடிய பெல்லோட ஓவரால் ஹெட்டை இங்க வரதா உறுதியளித்து அதையும் அவர் முடிக்க சொல்லியிருக்காரு. சென்னை அளவுல நாங்களும் பேசிட்டு இருக்கோம். இவங்க பணியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்துல போயிருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு இதுல பாத்தீங்கன்னா பல பார்ட் இருக்குங்க. ஒன்றும் ஒரு பக்கம் கூலிங் டவர்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ சில பார்ட் இந்த டெக்னிக்கல் பார்ட்ஸ் முடியும் போது ஏப்ரல் கடைசியிலேயே ரெடி ஆகணும் எதிர்பார்த்தோம். பட் பார்க்கும்போது டெஃபினட்டா மே இறுதி ஆகும் முதல் யூனிட்டுக்கு. இதில் பெஸ்ட் கேஸ் சினேரியோல செகண்ட் யூனிட் வந்து ஜூலை ஆகஸ்ட் கூட ஆகலாங்கிறது தான் எங்களோட இது. தொடர்ந்து இந்த பணியாளர்கள் பற்றாக்குறையை நாங்கள் பிரகதியிலையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னும் அவங்களும் உறுதியளித்திருக்காங்க. அதை நாங்கள் சீர் செய்யறோம். இல்லை, இது டெஃபினட்டாங்க. இது நீங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பல ஆங்கிள் நம்ம வச்சிருக்கோங்க. தெர்மல்னு இருக்கு. தெர்மல்ல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 4,320 மெகாவாட் கெப்பாசிட்டி இருக்கு 5ல். அது இல்லாமல் நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் 3, உடன்குடியில் 2 யூனிட், உடன்குடியில் கூடுதல் யூனிட், இது எல்லாமே பைப் லைனில் பண்ணிகிட்டே இருக்கும். அது இல்லாமல் கேஸ் டர்பைன் பிளான்ட்ஸ் வந்து ஒரு 3 இருக்குது 408 மெகாவாட்டில். அதே மாதிரி மத்திய ஜென்ரேட்டிங் யூனிட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நெய்வேலி, அதே மாதிரி கல்பாக்கம், அதே மாதிரி கூடங்குளம், அது மாதிரி பல்வேறு. அதே மாதிரி தேசிய அளவில் மத்திய ஜென்ரேட்டிங் யூனிட்ஸில் தமிழகத்துக்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்க. அதில் ஒரு 6,200 மெகாவாட் நமக்கு எப்பவுமே கொடுக்குறாங்க. நாங்களும் கூடுதலாக கேட்டிருக்கோம். அதுல ஒரு சுமார் 450 மெகாவாட் கூடுதலா தரதா உறுதி அளித்திருக்காங்க. அதற்கான இறுதி ஆணை வேணும். அது இல்லாம தனியார் நடத்தக்கூடிய பவர் பிளான்ட் அது வந்து ஒரு 3 பவர் பிளான்ட் 1,105 மெகாவாட் இருக்கு. அது இல்லாம எப்பவுமே இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்ததல்லங்க, மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாமே மொத்த தேவை வந்து பர்டிகுலர்லி வெயில் காலம். நம்மளோட கெப்பாசிட்டி வந்து 36,000 இருந்தா கூட நமக்கு மெயின் 37,000 இருக்கேங்க. உங்களுக்கு பீக் கெப்பாசிட்டி ஒரு 20,000 மெகாவாட்னு எதிர்பார்க்குறீங்க. வெயில் காலம் பீக்குன்னா ஒரே சீரா ஒரு நாள் இருக்காது. காலையில ஒரு பீக்கு, ஈவினிங் பீக் அப்படின்னு வரும் இல்லையா, மார்னிங் பீக் ஈவினிங் பீக்னு. அந்த பீக் வந்து பர்டிகுலர்லி மார்ச் ஏப்ரல் மேல எப்பவுமே ஒரு இன்க்ரீஸ் ஆகும்.
கடந்த ஆண்டு ஒரு 20,000 இருந்ததுன்னா இந்த ஆண்டு டெஃபினட்டா ஒரு 6லேருந்து 7 விழுக்காடு கூடுதலா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினட்டா நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் அப் டு 20லேருந்து 21,000 வரைக்கும் பீக்னா அது லைட்னிங் பீக்னா அந்த நேரம் மட்டும்தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து டே டைம் பூரா அந்த பீக் இருக்காது. ஸோ அதற்கும் நம்ம முழு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுல கடைசி கட்டமா என்னன்னாக்க நம்ம அக்ரிமெண்ட்ஸ் போடுவோங்க. லாங் டேர்ம் அக்ரிமெண்ட், ஓப்பன் ஆக்சஸ் அக்ரிமெண்ட்னு போடுவோம். ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட், மீடியம் டேர்ம் 1லேருந்து 3 மாதத்துக்கு ஒப்பந்தம் போடுவோம். 12லேருந்து 25 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடுவோம். சில ஒப்பந்தங்கள்லாம் 2800 மெகாவாட் ஏற்கனவே போட்டுருவோம். மீடியம் டேர்ம் 3 ஆண்டுக்கான போடுவோம். அதே மாதிரி லாங் டியூரேஷன் கான்ட்ராக்ட் தொடர்ந்து, அதே மாதிரி டே ஹெட், நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி அதற்கு ஒப்பந்தம் போடுவோம். அதே மாதிரி டே ஹெட் மார்க்கெட் இருக்கு. இதெல்லாம் நிறைய வழிவகைகள் இருக்கு. இது எல்லாமே மத்திய அரசு வந்து அதுக்கு ஒரு அப்பர் லிமிட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் 10 ரூபாய்க்கு கீழே தான் போட முடியும். லைட்னிங்கா அன்னைக்கு வாங்குறது தான் ரொம்ப சிறிய அளவு. ஏதாவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் கொஞ்சம் ஹையர் ரேட் போடுறது. ஏதாவது நம்ம அதற்கு முன்னாடியே தேவையான நம்மளோட அனைத்து தெர்மல் யூனிட்டு, ஹைடல் யூனிட்ஸு, அதே மாதிரி மத்திய அரசுல நம்மளோட பங்கு, அதுக்கப்புறம் மற்ற மாநிலத்திலேருந்து ஸ்வாப், இப்போ பஞ்சாப் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கம்மியாக தேவை செப்டம்பர் அக்டோபர், நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு 4 மாநிலத்தில் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வர கரண்ட்டை வந்து பகிர்மானம் பண்ணோம் இல்லையா, அதற்கான கட்டமைப்புகளை மேம்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த ஆண்டு தொடர்ந்து இது கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம இவங்க இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணது பெருமைக்குரிய விஷயமா இருந்தாலும் தொடர் கண்காணிப்புல இருக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பவுமேங்க என்ன ஒண்ணா, வெயில் காலத்துல நமக்கு எல்லாத்தோட அதிகமா கிரீன் எனர்ஜின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம ரீனியூவபிள் எனர்ஜி வந்து ஒரே ஒரு அதுக்கு சேலஞ்ச் என்னன்னா தொடர்ந்து வராது. இப்போ வெயில் காலத்துல நிறைய நமக்கு சோலார்ல ரொம்ப அதிகமா 6500 மெகாவாட் ஒரு நாள் 2 நாள் நமக்கு ஜென்ரேட் ஆச்சு. காற்றுல இருந்து நமக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு என்ன ஆகும்னா ஏப்ரல் மிடில் இருந்து மேல கொஞ்சம் வர்றது கம்மியாகும். ஸோ அதனால தான் இந்த காற்றாலை மூலமாகவும் நம்ம இது சோலார் வந்து டே டைம்ல தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் பேட்டரி டெண்டர் கூட இப்போ நாங்கள் விட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பன்முக நடவடிக்கை எடுத்திருக்கோங்க. டெஃபினட்டா இந்த ஆண்டு முதலமைச்சரும் கண்காணித்து வராங்க, தலைமை செயலர் ஆய்வு நடத்துறாரு, அமைச்சர் நடத்துறாங்க, பொறியாளர்களோட தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த பவர் கட் இல்லாத நிலைமையில நோக்கி நம்ம அனைத்து நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா இது ஒரு இன்ஜினியரிங்கிறதுனால கடைசி திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு ஸ்மால் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டா இந்த அனைத்து குறிப்பா பள்ளி மாணவர்களுக்கு எக்ஸாம்ஸ் வருது. ஸோ அந்த நேரத்துல தொடர்ந்து கரண்ட் இருக்கணுங்கிறதுனால எல்லாரையும் சென்சிடைஸ் பண்ணிருக்கோம். பயன்பாட்டுக்கு வரும்ன்றதுல தமிழ்நாடு மொத்த இது நமக்கு மட்டும்தாங்க. இது நம்ம கட்டின அந்த மாதிரி நம்ம கட்டக்கூடிய இது நமக்கு மட்டும்தான் கிடைக்குங்க. இந்த ஒன்றிய அரசால் நிறுவப்படக்கூடிய இதுல தான் அதுக்கு ஒரு ஷேர் நமக்கு வரணுங்கிறது. இது முழுமையாகவே நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் 3வது யூனிட் ஏற்கனவே நம்ம இனாகிரேட் பண்ணிட்டோம். இதுல பாய்லர் ஒரு பிரச்சனை இருக்கு, அது முழுமையா நமக்கு வரும். இது நமக்கு வரும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல 10க்கு மேற்பட்ட தனியார் தெர்மல் ஜென்ரேட் பண்றாங்க, சின்ன சின்ன பவர் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 500 மெகாவாட் வரைக்கும். அவர்களும் நாங்கள் கேட்டா எங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்ப நமக்கு அவங்களோட தேவை இல்லை. ஆனா இது தேவைப்படும் போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தெர்மல் யூனிட்ஸ் ஒரு 70 மெகாவாட் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஏன் நம்ம இண்டோ பாரத் இங்க தூத்துக்குடியிலேயே அவுட்டர்ல வந்து முடித்து வேற ஒரு ஒரிசா கம்பெனி வாங்கி அவங்களும் ஆல்மோஸ்ட் தயார் நிலையில 1 மாதத்துக்குள் மின்சாரம் வழங்குவதா சொல்லியிருக்காங்க. 270 மெகாவாட். அது வந்து ஒட்டப்படாரன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஈவினிங்கோ நாளைக்கு நான் பார்க்கறேன். முழுக்க முழுக்க பணியாளர் பற்றாக்குறைன்னு சொல்றீங்க. வடமாநிலத்துல தான் அதிகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாற்று வழிக்கு வந்து தமிழ்நாட்டு ஃபர்ஸ்ட் நான் திருத்திக் கொள்றேங்க. முழுக்க பற்றாக்குறை இல்லைங்க. 4000க்கு மேற்பட்ட பணியாளர்கள் பணி செய்யும் போது இன்னும் 1000 பேர் வந்தா இன்னும் சீக்கிரமா செய்ய முடியும்ங்கிறது தான் கருத்து. அதுல இவங்க முயற்சி செய்யறாங்க. முயற்சி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு அவங்களுக்கு அந்த ரிலீஜியஸ் ஹோலி அப்படிங்கிற போது அப்படி போயிடுறாங்க. நீங்க கேட்குற கேள்வி ஒரு நியாயமான கேள்விங்க. அதனால நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஐடிஐ போன்றவர்களுக்கும் இதுல நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய பணிகள். இதுல அவங்களும் ஆர்வம் காட்டணும்னு அது உங்களோட கருத்து என்னோட கருத்து தானே. ஒவ்வொரு இடத்துல நாங்களும் அதை என்கரேஜ் பண்ணுவோம். பட் ஆனா தற்பொழுது வெளி மாநிலத்திலேருந்து அவங்க வந்து பர்டிகுலர்லி கான்ட்ராக்டர்ஸ் கட்டி இந்த மாதிரி தொடர்ந்து டெக்னிக்கல் ஒர்க், சிலது தொழில்நுட்ப பணிகள், அதுக்கு அவங்களுக்குன்னு தகுந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வரும்போது நமக்கு உண்மையான நிலை அதுதாங்க. நிறைய பேர் அங்கேருந்து வராங்க. பட் நம்ம மாநிலத்திலரும் நிறைய பேர் இருக்காங்க. பட் நமக்கு இந்த கேப் வரக்கூடியது ஊருக்கு போகக்கூடியது 4500 பேர் இருக்காங்க தொடர்ந்து. பட் ஒரு 1000 பேர் விட்டு போறாங்கன்னா அதெல்லாம் இந்த வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு
அவங்களுக்கு ஒரு இயல்பான உள்ள சவால்கள்னு அவங்களோட பண்டிகையாக இருக்கும்போது போயிடுறாங்க. அதை தான் இப்போ அவங்க கவனத்துக்கு எடுத்து சொல்லி அதையும் அவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொறியாளர்களையும் நான் வந்து மேலோட்ட ஏற்கனவே ஒரு தடவை நான் அக்டோபர் மாதத்தில் இந்த பணியில் இல்லாத போதே ஏற்கனவே நான் தூத்துக்குடி சப் கலெக்டர் முதல் திருச்செந்தூர் சப் கலெக்டர் இருக்கிற காலத்தில் இந்த ஏரியா பார்ப்போம். அந்த குலசேகரப்பட்டினம் வரும்போதே நான் பார்த்தேன் இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, எப்போ முடியும்னு அப்போவே கேட்டோம் கியூரியாசிட்டியில். இப்போ இந்த பணியில் இருக்கிறதுனால கேட்குறேன். ஸோ கேட்கும்போது எனக்கு டெஃபினட்டாக இவங்களோட பணிகள் ரொம்ப பாராட்டக்கூடிய பணிகள்னு தொடர்ந்து நம்ம இது டெஃபினட்டாக வருங்கிற நம்பிக்கை இருக்கு. எந்த இதுவுமேங்க மின் தட்டுப்பாடு இல்லாத நிலைமையை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் கரெக்டான இது. என்றால் திடீர்னு ஒரு டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆச்சு இல்லையா, மத்திய அரசு நமக்கு கொடுக்குறாங்க, அதில் ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்து அதெல்லாம் தவிர்க்கும் பொழுது கொஞ்சம் அடிஷ்னலாகவே நம்ம வந்து அதற்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ரிசர்வாக நம்ம கூடுதலாக அக்ரிமெண்ட்டும் போட்டு வச்சிருக்கோம். இதை எல்லா மாநிலங்களும் செய்யக்கூடிய செயல் தான் நம்ம செய்கிறோம். இது வந்து தனியாக தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற கூடுதலா மின் தேவை உள்ள மாநிலங்களுக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. வெளியேற்றப்படும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் காற்று மாசுபடும் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் இப்போ வந்து எல்லாமேங்க சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் அனைத்து எந்திரங்களும் அதே மாதிரி கண்காணிப்பு பணிகளும் செய்ய வேண்டும்ன்றதுதான் இந்த இடம் மட்டும் இல்லை, அனைத்து தெர்மல் பிளான்ட்ஸ்லையும் அதே கருத்து, ஏன் அனைத்து இண்டஸ்ட்ரீஸ்லையும் அதில் 0 டாலரன்ஸ்னு இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதாவது பணி செய்யவர்களுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம என்ன எந்திரத்தை கொடுக்குறோமோ அதே மாதிரி டிஸ்போசல் எல்லாமே சுற்றுப்புற சூழல் பாதிக்கில்லாத அளவுக்கு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இல்லை அது வந்து இதெல்லாம் கொள்கை முடிவுங்க. நம்ம இது ஒவ்வொன்றே 13,000 கோடி அப்படிங்கிற போது அந்த கொள்கை முடிவு நான் இப்போ தான் ஜாயின் பண்ணி 10ஆம் தேதி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது முழுமையாக ஸ்டடி பண்ணாமல் நான் சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாங்க வருங்காலத்தில் கூடுதலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜியை பேட்டரி மூலமாக சேவ் பண்ணி மற்ற நேரத்தில் பண்ணக்கூடியது. அதேமாதிரி காற்றாலைகள் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ அதை எல்லாமே எவாக்குவேட் பண்ணுறோம். அதற்கான வசதிகள் எல்லாரும் ப்ரொடக்ஷன் மட்டும் பார்க்குறாங்க. நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணோம். செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை இல்லாமல் கொண்டு வரணும். அது 400 kV சப்ஸ்டேஷன் போடுறது இல்லையா, அது அடிஷ்னல். ஸோ எல்லா பணிகளும் முடிக்க விடப்பட்டுள்ளதுங்கிறது தான் உங்க சொல்றது. மே இறுதிக்குள்ள முதல் யூனிட் வர்றதுக்கான கெடு கொடுத்துருக்கோம். அதை தான் கரெக்ட் பொசிஷன் தான் கெடு கொடுத்துருக்கோம் மே இறுதிக்கு. அது தொடர்ந்து அந்த கடன் சுமை வந்து தொடக்கிறதுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் பல்வேறு முயற்சிகள் எடுத்து லெஸர் ரிட்டர்ன், இப்போ நமக்கே வந்து ஏற்கனவே வாங்கின கடனுக்கு கம்மி வட்டி உள்ள கடன்கள் வச்ச மாற்ற அமைக்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு ஒரு ரிசோர்ஸ் ரெவென்யூ வருது இல்லையா, அந்த ரெவென்யூ பல்வேறு இந்த மாதிரி சிக்கன நடவடிக்கைகள் நம்மளோட ப்ராசஸஸ்ல அதன் மூலமா செய்யறதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கோங்க. தேங்க்யூ.